ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிப்டெக் சேனல். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது 5 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி ஈஸியாக ஒரு ஆப்ஷன் பையிங்கில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு. இன்றைக்கி இது வந்து நம்ம சென்செக்ஸில் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி தேர்ஸ்டே நல்லா எக்ஸ்பைரி ஆகிறப்போ உங்களுக்கு ஜீரோ ஆகும். நம்மளோட மணி கரையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது டைம் ஆச்சுன்னா. ஆனால் இது நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு சென்செக்ஸ். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மணி கரையாது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சென்செக்ஸில் பார்க்குறோம் எப்படிங்கிறத காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத அதை நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலாட்டினா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சென்செக்ஸ் பார்க்குறேன். சென்செக்ஸ் எடுத்துட்டேன். சென்செக்ஸ் எடுத்து சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஃப்ரேம் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஃப்ரேம் செட்டிங் வச்சுட்டு ட்ரா லைனில் உங்களுக்கு லைன் தான் முக்கியமாக வரைய போகிறோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரே ஒரு லைன் வரைகிறது மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு வேலை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் சார்ட் ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே பாருங்கள். இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். இந்த ஒரு சும்மா ஜஸ்ட் ஏற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் டெலிட் பண்ணிடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். பார்த்தோன்னா சடனாக ஃபால் ஆகிருக்கு. சடனாக ஃபால் ஆகிட்டு செகண்ட் கேண்டில் அடுத்த கேண்டில் கொஞ்சம் கூட மேலே போகவே இல்லை, கீழே இறங்கியிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கால் ஆப்ஷன் சைடு போயிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹை, இது வந்து இந்த கேண்டிலோட லோ. இது எந்த சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அடுத்த கேண்டிலே வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் ஆனப்போ இதோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டு. அடுத்து நெக்ஸ்ட் எதுவும் வந்து பிரேக் அவுட் ஆகலை. அதாவது பிரேக் அவுட்னா அதை ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணி, அதாவது கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலை. இதே பாரு அப்பர் சைடு பாருங்கள். அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையை இந்த பெரிய மூமெண்டம் கேண்டிலே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. நல்லா தெரியும், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள். இதோட ஹையோட என்ன பண்ணியிருக்கு, பிரேக் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இதை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இதை தாண்டி மேலே போகிறது நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டு. இதுதான் வந்து செகண்ட் பிரேக் அவுட்டு. அப்போ இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணதோட அடுத்து செகண்டாக இன்னொரு கேண்டில் இருந்தால் அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளோட கான்செப்டே என்னது, தேர்டு கேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது செகண்டில் ஏனையும் கிராஸ் பண்ணி ஒரு மூமெண்டம் கேண்டில் வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது சென்செக்ஸ் 77,113 என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஒரு 5, 10, 15, 20, 25 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 77,241 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சிங்களா. 50 to 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக போகுங்க. நீங்கள் ஒரு சடனாக போகும், இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே போயிட்டு போகும். நீங்கள் இன்னும் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் அப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னையோட லோ தான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லோவை ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 76,680 கிட்டத்தட்ட 76,700 அந்த இடத்து வரைக்கும் வரும். அந்த இடத்துல வராது. வந்தாலும் மார்க்கெட் திரும்பி ரிட்டர்ன் ஆயிடும். நீங்கள் என்ன போய் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த 100 பாயிண்ட்ஸ் கொடுக்காமல் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாது. 3 கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. அப்படி நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாலும் மறுபடியும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கீழே ஸ்டாப் லாஸ் கீழே போய் கண்ட்டு பண்ணாது. கண்டிப்பாக மேலே ஏறி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். அது மாதிரி லேட் ஆகி போனால் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வரைக்குமே மேலே போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் மார்னிங் அந்த ஒரு வீடியோவில் சொன்னது, ஒரு லாட் வச்சு ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்தாலும் வெளியில் வந்துடணும். இது 2 லாட்டில் வச்சு ட்ரை பண்ணுறவங்க ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வச்சுருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கேருந்து ஃபுல்லாக ரேலி தானே 77,665 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் போயிருக்கு. அப்போ இதோட ப்ரைஸ் வேல்யூ பாருங்கள். கால் ஆப்ஷன் சைடு இந்த பிரேக் ஆகும்போது கரெக்டாக பார்த்து 10:45க்கு பிரேக் ஆகிருக்கு. அதை சாட்டி எடுத்து வச்சுக்கிறேன். 10:45க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் அவுட், அதாவது 580 ரூபாயில் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10-20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 680 ரூபா. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 100 ருபீஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு லாட்டுக்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா அது 1000 மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ், அதாவது 1000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 1000 ருபீஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்படி தான் வந்து 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து எடுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வார்னிங் போட்ட வீடியோடது. இது எல்லா நாளுமே நடக்குதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.